கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமா இன்பக்கானா தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாம் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானா ஈடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆமென். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கொலோசையர் 1வது அதிகாரம் 9வது வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை திருச்சபைக்காக ஏறெடுத்த ஒரு அருமையான ஜெபம் இது. பவுலினுடைய இருதயத்தின் ஏக்கம் என்று சொல்லலாம். அதாவது திருச்சபையார் எப்படி தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும், அவங்க எந்த நிலைமையில் இருக்கணும்னு சொல்லி அவர் வாஞ்சித்தார் என்பதற்கு இந்த ஜெபம் உதாரணம். ஸோ பவுலினுடைய இருதயத்தின் ஏக்கம் விருப்பம், சபையை குறித்ததான ஏக்கமும் விருப்பமும் என்று சொல்லலாம். ஒரு அருமையான ஜெபம். ஆனால் இன்றைக்கு ஒரு வேதனையான காரியம் என்று நான் சொல்லுவேன். இன்றைக்கு ஏறக்குறைய மறக்கப்பட்டதும் ஏறெடுக்கப்படாததுமான ஜெபங்கள் இவைகள் என்று சொன்னால் மிகையாகாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இந்த ஜெபத்தை அவ்வப்போது நீங்கள் வாசித்து தியானிப்பீர்களானால் நிச்சயமாய் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும், பலனாக இருக்கும், சந்தேகமே இல்லை என்று நான் சொல்லுவேன். ஆகவே பவுலினுடைய ஜெபங்கள், திருச்சபைக்காக ஏறெடுத்த ஜெபங்கள் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, ஆவிக்குரிய நிலைமையிலே தேவனுடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார் என்பதை நாம் இதில் பார்க்க முடியும். ஸோ அந்த ஜெபங்களை வாசியுங்கள், தியானியுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த 9வது வசனத்தின் அடிப்படையிலே கடந்த நாட்களிலே 2 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அந்த 2 காரியங்களை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு இன்றைக்கு சொல்லவிருக்கிற காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். முதலாவது காரியம், இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் சொன்னது, தேவனுடைய சித்தம் என்று சொல்லும்போது நமக்கு இருக்க வேண்டிய பிரதானமும் முதலாவதுமான ஒரு அறிவு அல்லது ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால், தேவனுடைய சித்தமின்றி நம்முடைய வாழ்வில் எதுவும் நடப்பதில்லை. தேவனுடைய சித்தமின்றி நம்முடைய வாழ்வில் எதுவும் நடப்பதில்லை. ஸோ தேவனுடைய இந்த நமக்கு இப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல்
தெளிவான புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய சித்தத்தை குறித்ததான புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியம். இதற்கு உதாரணமாகத்தான் யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கடந்த நாட்களிலே சில காரியங்களை சொன்னேன். வியாதிகள், இழப்புகள் மற்றும் வேதனைகள், ஜனங்களின் உதாசீனம், நண்பர்களின் தவறான புரிந்து கொள்ளுதல், அவர்களது இருதயத்தை உடைக்கக்கூடிய அவர்களுடைய வார்த்தைகள், எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு நிலைமையின் நடுவிலே இருந்துதான் யோபுவினுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, நான் போகும் வழியை என் ஆண்டவர் அறிவார். ஆங்கிலத்திலே, மை காட் நோஸ் எவ்ரி டீட்டெயில் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ. என் தேவன் நான் போகும் வழியை அறிவார். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு யோபுக்கு ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் கிடையாது, தெரியவும் செய்யாது. தன்னை திடப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக தனக்கு முன்பாக எந்த ஒரு முன்மாதிரியும் யோபுவிற்கு கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் நடுவே தான் யோபுவினுடைய இருதயத்திலே காணப்பட்ட விசுவாசம். அற்புதமான வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நான் போகிற பாதையை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லது என் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை சற்று மாற்றி சொல்ல வேண்டுமானால், என் ஆண்டவர் அறியாமல் என் வாழ்விலே எந்த ஒரு சிறு காரியமும் நடப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உடைய ஒரு மனிதராக இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியமும் அதுதான். பிலாத்துவிற்கு முன்பாக அந்த கேடு அடைந்தவராய், நிற்பதற்கு பலன் இல்லாதவராய், அந்த சூழ்நிலையின் நடுவில் பிலாத்துவை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மீது உமக்கு அதிகாரம் இல்லை. ஸோ தேவன் அனுமதிக்காமல் எந்த ஒரு காரியத்திற்கும், எந்த ஒரு உயர்ந்த எந்த சிம்மாசனத்திற்கும் தன் மீது அதிகாரம் இல்லை என்பதை இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவே, அதாவது சிதைக்கப்பட்டு உருத்தெரியாமல் உருக்குலைக்கப்பட்டு சகலவற்றையும் இழந்த நிலைமையிலே யோபு சொல்லுகிறார், ஆண்டவர் ஒரு கைதியைப் போல, கிரிமினலை போல பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கும்போது இரத்தம் வடிய வேதனையின் நடுவில் சொல்கிறாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்படாட்டி எனக்கு என் மேலே அதிகாரம் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்க அந்த சூழ்நிலையில் நடுவில் போகும்போது என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நான் போகிற பாதை என்கிற விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? கொஞ்சம் சின்ன சின்ன துன்பம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போயிடுறோம், அல்லது பின்வாங்கி போயிடுறோம். அவங்க சொன்னாங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாருன்னு, நம்ம கேட்போம் இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரா? அப்படி மாறிடுறோம். இன்னும் சில பேர் எப்படி மாறிடுறோம்? தேவனுக்கு விரோதமாக பேசுகிற அளவுக்கு துணிந்து விடுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தியம் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் எழுதப்படணும்னு வாசிச்சுக்கிறேன். அவர் அறியாமல் என் வாழ்க்கையில் எந்த ஒரு சிறு காரியமும் நடப்பதில்லை. இவர்களெல்லாம் இந்த சூழ்நிலையின் நடுவே இப்படி சொல்வதற்கு காரணம், குறிப்பாக யோபு இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தேவனை உத்தம இருதயத்தோடு நேசித்த ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாயிலிருந்து தான் இந்த சூழ்நிலைகளின் நடுவே போனாலும் இப்படிப்பட்ட அற்புதமான விசுவாசமுள்ள வார்த்தைகள் வரும். Only sincerity Godward makes such a statement possible. உலக ஆசீர்வாதங்களுக்கு அப்பாற்பட்டு தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கிறவர்கள் மாத்திரமே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஸோ உங்களுடைய மனதின் ஆழத்தில் இது எழுதப்படட்டும். தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது.
எதுவுமே நடக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையும் சரி, யோபுவினுடைய வாழ்க்கையும் சரி, நல்ல ஒரு முன்மாதிரி, நல்ல ஒரு சாட்சி. என்ன? பாவம் செய்தவர்களுக்குத்தான் துன்பம், தவறு செய்தவர்களுக்குத்தான் துன்பம் என்பது அல்ல என்பதற்கு இவர்கள் இருவருடைய வாழ்க்கையும் நல்ல சாட்சி, முன்மாதிரி. தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருந்தும் நாம் எப்படிப்பட்ட வேதனைகளின் நடுவே கடந்து செல்ல முடியும் என்பதற்கு சிறந்த முன் உதாரணங்கள். ஆகவே எந்த பாதையின் வழியை நீங்கள் கடக்க நேர்ந்தாலும் சரி, சோர்ந்து போகாதீங்க. அவர் அறியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை என்கிற விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். ஸோ இரண்டாவதாக, கடந்த நாட்களில் நான் சொன்ன காரியம், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் புத்தியுள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம் என்று சொன்னேன். பவுல் ஜெபிக்கிற வார்த்தைகளை அங்கு நீங்கள் பாருங்கள். 9வது வசனத்தை நான் அந்த ஜெபத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஞானம், ஆவிக்குரிய விவேகம், அறிவு. இந்த வார்த்தைகளை நம்ம ஒரு தடவையாவது சொல்லி ஜெபிச்சிருப்போமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது நமக்கு மிகவும் அவசியம். இப்படிப்பட்டவர்களாக நம்ம வாழ வேண்டியது அவசியம். குறிப்பாக உலக பிரகாரமான அநேக காரியங்கள் இன்றைக்கி நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறோம், புத்தியுள்ளவர்களாக இருக்கிறோம், நல்லது தான். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்களும் நானும் ஞானமுள்ளவர்களாய், தேவனுடைய பார்வையிலே புத்தியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களில் ஞானமுள்ளவர்களாய் வாழ்ந்து தேவன் நம்ம பார்த்து புத்தி இல்லாதவர்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது. ஸோ தேவனுக்கு அடுத்த காரியங்களையும் நம்ம ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். வாலிப தம்பிமார் கொஞ்சம் யோசிங்க, சொல்லுங்கள். உங்கள் கையில் இருக்கிற விவோ ஃபோனாக இருக்கட்டும், ஓப்போ ஃபோனாக இருக்கட்டும், 10 படி கையில் கொடுத்தா அடுத்த நிமிஷம் எல்லாமே தெரிஞ்சிருது. ஆனால் பைபிளில் புக்கை எடுக்க சொன்னால், நான் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து ஆலயத்துக்கு வர்ற தம்பிமார் புக்கை எடுக்க சொன்னால், ஒரு புஸ்தகத்தை எடுக்க சொன்னால் தெரியலை. பைபிளில் குறிப்பிட்ட வசனங்களை கேட்டால் தெரியலை. நான் வேதனையோடு சொல்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஆண்டவர் ஆவிக்குரிய காரியத்திலையும் நம்ம ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். வேதத்தில் 3 வகையான கூட்டத்தை பார்க்குறோம். புத்தி இல்லாத மனுஷன்னு ஆண்டவர் ஒரு மனிதனை சொல்கிறத மத்தேயு 7வது அதிகாரத்தில் பார்க்குறோம். மத்தேயு 25வது அதிகாரத்தில் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று அழைக்கப்படுகிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சபையாரை அழைக்கிற ஊழியர். ஸோ இப்படி 3 வகையான கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க. இந்த 3 பேருமே யாருன்னா தேவனை அறியாதவங்க கிடையாது, தேவனை அறிஞ்சவங்க. ஸோ தேவனை அறிந்தவர்கள். இப்படி நம்முடைய ஜீவியம் இருந்து விடக்கூடாது. ஸோ தேவன் அருளுகிற பரத்தின் ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் நம்முடைய ஜீவியத்தை கட்ட நமக்கு தேவன் உதவி செய்வாராக. கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். பவுல் சொன்னது போல, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், மதியினர்களைப் போல நடவாமல் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஸோ ஒரு கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏனோ தானோன்னு வாழாதபடி ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகத்தோடு கட்ட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஸோ இதைத்தான் கடந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஸோ இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். இந்த காரியத்தை தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இதை எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். குறிப்பாக
வேதத்தை படிக்கும்போது வசனங்களினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், பைபிளை படிக்கும்போது வசனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து படிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம பிள்ளைகளுக்கு கூட சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, பாடத்தை அப்படியே சும்மா மனப்பாடம் பண்ணாத, அதை புரிந்து படி என்று சொல்லுவோம். அதே போல் நாமும் இந்த வேத வசனங்களை புரிந்து படிப்பது, புரிந்து வாசிப்பது, அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இதில் என்ன இருக்குது, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவுங்கிறதுல என்ன பெரிய அர்த்தம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம். சில பேர் அன்பாக சொல்கிறேன், வசனங்களை கரைச்சி குடிச்சு இருந்த பரிசேயர் மற்றும் வேத பாரகரை பார்த்து இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ரொம்ப எளிமையான வசனம். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இயேசு அவங்கள பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வசனத்தினுடைய கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம் 9வது அதிகாரம், மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம அதை பார்க்குறோம். மத்தேயு 9:13. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். போய் கற்றுக்கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத போய் கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல தான் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் இயேசு சொல்கிறார். அதை வாசிச்சிருவோம். மத்தேயு 12:7. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அதனுடைய வசனத்தினுடைய கருத்தை புரிஞ்சு கொள்ளுங்க அப்படிங்கிறார். சனக்கருமையானவர்களே, வசனத்தினுடைய கருத்து அல்லது அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து படிப்பது அநேக தவறான காரியங்கள்லேருந்து நம்மை விடுதலையாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ரெண்டாவது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அது உதவியாக இருக்கும். இயேசு ஓமையை சொன்னார், எல்லாருக்கும் பொதுவாக சொன்னார். அநேகர் கேட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆனால் ஆர்வமுள்ள சில சீஷர்கள் மாத்திரம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுக்கிட்ட தனியாக போய் கேட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்தி முடிஞ்ச பிறகு தம்பிமார்கிட்ட என்ன செய்தின்னு கேட்டால் தெரிய மாட்டேங்கி, ஆர்வம் இல்லை. ஆனால் சீஷர்கள் அப்படி இல்லை. ஒரு பிரசங்கத்தை கேட்டதும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுக்கிட்ட போய் இன்னைக்கு இந்த வசனம் சொன்னீங்களே, இதனுடைய கருத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அப்படி கேட்டதுனால பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாததை சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வசனத்தின் கருத்தை புரிந்து கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். இப்போ நேரில் இருந்தீங்கன்னா நான் கேட்டிருப்பேன், ஒவ்வொருத்தரையே கேட்பேன், இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லுங்கன்னு. இப்போ அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு இல்லை. சரி, நான் சொல்கிறேன், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவதுங்கிறதனுடைய பொருள் என்ன? எல்லா காரியங்களிலும் தேவனுடைய சித்தம் அல்லது அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்தவர்களாக இருப்பது, அறிந்து செயல்படுவது. வாழ்வின் எல்லா காரியங்கள்லையும் தேவனுடைய சித்தம் என்ன, இதை குறித்து தேவன் என்ன விரும்புகிறாரு. ஸோ இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆங்கில வேதாகமத்தில் இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பில் மிக அழகாக அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நான் அதை ஆங்கிலத்தில் முதலாவது வாசிக்கிறேன். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இதை அந்த வசனத்துக்கு அருகிலே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். We are asking God that you may see things from God's point of view. You may see things from God's point of view. தேவன் பார்க்கும் வண்ணமாக நீங்கள் பார்க்கணும், எல்லாவற்றையும் பார்க்கணும்னு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மிக அருமையான ஒரு காரியம். தேவன் பார்க்கும் வண்ணமாக எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். பவுலினுடைய ஜெபம். ஸோ அப்போ பவுலினுடைய வாஞ்சை என்ன, சபையை குறித்த வாஞ்சை என்ன, பவுலினுடைய இருதயத்தின் ஏக்கம் என்ன சபையை குறித்து? திருச்சபையார் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் நிற்கணும். இல்லைன்னா தேவன் பார்க்கிற வண்ணமாக எல்லாவற்றையும் பார்க்கணும். தேவனுடைய விருப்பத்தை அவங்க அறிஞ்சிருக்கணும். அதுதான் பவுலினுடைய வாஞ்சை.
ஸோ தேவ சித்தத்தை அறிஞ்சு கொள்வதற்கு யாரையும் போய் அவங்க நாடக்கூடாது. ஊழியர்கள்ட்ட வரணும்னு பவுல் ஜெபிக்கலை, அவங்க நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லி வாஞ்சித்தார், ஜெபிக்கிறார். ஸோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இப்படி வாழ வேண்டியது அவசியம். அவர் என்ன விரும்புகிறார்? என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள், அது நன்மையானதாக இருக்கலாம், தீமையானதாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதை குறித்து தேவன் என்ன விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன, அல்லது அவர் அந்த காரியங்களை எப்படி பார்க்குறார், அப்படி பார்க்க பழகிக்கொள்வது. எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்ட ஒரு நிலைமை, அல்லது எல்லா காரியங்களையும் தேவன் பார்க்குற வண்ணமாக பார்க்குற ஒரு நிலைமை, ஒரு ஆவிக்குரிய நிலை. அப்படி நீங்களும் நானும் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அப்படித்தான் வாழ்ந்தார். தன்னை குறித்த தேவ சித்தத்தை அறிந்திருந்தவராக மாத்திரமல்ல, அதை அறிந்திருந்து அதை தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னபோது முதலாவதாக அவர் சொல்லுகிறார் சீஷர்கள்ட்ட, நான் காட்டி கொடுக்கப்படுவேன், ஒப்பு கொடுக்கப்படுவேன், பாடுகள் படுவேன், கொல்லப்படுவேன். அப்போ பேதுரு சொல்றாரு, போதகரே இதெல்லாம் உமக்கு ஆகாது. அப்போ இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், மத்தேயு 16வது அதிகாரம் 23வது வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். தன்னை குறித்த தேவனுடைய சித்தத்தை ஆண்டவர் அங்கு சொல்லும்போது, பேதுரு வேண்டான்னு சொல்ற போது ஆண்டவர் அங்க சொல்றார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். ஒரு ஆங்கில வேதாகமத்தில் அழகா இருக்குது, நீ பார்க்கறதெல்லாம் ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிற பேதுரு, தேவன் பார்க்கிற வண்ணமா பார்க்கல. இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையை குறித்த தேவ சித்தத்தை அறிந்தவரா அவர் ஓடுனதுனால இப்படிப்பட்ட எந்த காரியங்களும் மனுஷிக காரியங்களும் தடை பண்ண முடியல. அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்படித்தான் வாழ்ந்தார். அங்கே ஒரு தீர்க்கதரிசி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. அவருடைய கச்சையை எடுத்து கட்டி கொண்டு அவர் சொல்கிறாரு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமிலே கட்டி யூதர்கள் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொன்னபோது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் 21வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்குறோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். ஆமென். எருசலேமில் நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். ஒரு ஆங்கில வேதாகமத்தில் இந்த வசனம், நீ வேற மாதிரி பார்க்குற, என் வாழ்க்கையை நான் வேற மாதிரி பார்க்குறேன். நீ நினைக்கிற நான் கட்டப்படுறதை நினச்சி அழுகிற, நான் கட்டப்படுறதுக்கு மாத்திரம் இல்லை, என் ஜீவனை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஸோ எனக்கு அருமையானவர்களே, நம்மை குறித்த தேவ சித்தத்தை நீங்களும் நானும் அறிந்தவர்களாக இருந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் பார்க்குற வண்ணமாக பார்க்க பழகிருந்தோம்னா, எந்த ஒரு காரியமும் நம்மளை டைவர்ட் பண்ண இடம் கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வு, நம்முடைய வாழ்வில் நடக்கிற எல்லா காரியங்களை குறித்து, அது நன்மையானதாக இருக்கலாம், தீமையானதாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதை தேவன் அனுமதித்ததினுடைய நோக்கத்தை அறிந்தவர்களா அதை பார்க்குற கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். இப்படி வாழும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு 2 மிகப்பெரிய பலன்கள், 2 தவறான காரியங்களுக்கு நாம் தப்பு வைக்கப்படுவோம். அதை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன்.
ஸோ தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு, அல்லது தேவன் பார்க்குற வண்ணமாக நம்ம காரியங்களை பார்த்து நம்ம வாழும்போது 2 காரியங்களுக்கு நம்ம தப்பு வைக்கப்படுவோம். முதலாவது காரியம், நம்ம பார்க்குறதின் அடிப்படையில் எதையும் தீர்மானிக்க மாட்டோம். சொல்லுகிற வார்த்தைகளை நல்லா கவனிங்க. பார்ப்பதின் அடிப்படையில் எதையும் நிதானிக்க மாட்டோம், தீர்மானிக்க மாட்டோம். தோற்றங்களின் அடிப்படையில் விஷயங்களை நிதானிக்கிற உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். வெளியே காண்கிறதின் அடிப்படையில் இந்த எல்லாவற்றையும் நிதானிக்கிற அல்லது தீர்மானிக்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இதற்கு ஊழியர்கள் இருந்து கடைசியாக ஆண்டவருக்குள்ள வந்த மனிதனும் விதிவிலக்கு அல்ல. ஸோ நீங்களும் நானும் தேவன் பார்க்குற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க பழகிட்டோம்னா இப்படிப்பட்ட தவறான காரியத்திலிருந்து நாம் விடுதலை ஆவது நிச்சயம். இந்த காரியத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். ஸோ காண்பதின் அடிப்படையில் தீர்மானிப்பது, இதனுடைய ஆபத்து என்ன? தேவன் எப்படி பார்க்குறாருங்கிறத பார்க்காம, இதை குறித்த தேவ சித்தம் என்னங்கிறது தெரியாமல் வெறுமனே வெளித்தோற்றத்தின் அடிப்படையில் காரியங்களை பார்ப்பது, வெறுமனே வெளித்தோற்றத்தின் அடிப்படையில் காரியங்களை நிதானிப்பதினுடைய ஆபத்து என்ன? 2-3 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோபுவினுடைய வாழ்க்கையை மறுபடி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3 பிரசங்கிமார் அவனுடைய வாழ்க்கையில் வந்தார்கள். எலிப்பாஸ், பில்தாது, சோப்பார். அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்த மனிதர்கள் அவர்கள். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன? வசனங்களை எடுப்பதற்கு நமக்கு நேரமில்லை, அநேக வசனங்கள் உண்டு. யோபுவினுடைய வாழ்வில் அவர்கள் எதை பார்த்தார்களோ அதை நிதானித்தே அவர்கள் பேசினார்கள். இன்னொரு வகையில் சொல்லணும்னா, யோபுவினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு சம்பவித்ததையும் அவனுடைய வாழ்க்கையும் தொடர்பு படுத்தி பேசினார்கள். நல்லா கவனிங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்? பார்ப்பதின் அடிப்படையில் எதையும் நிதானித்து விடக்கூடாது. இதுக்கு தப்பு வைக்கப்படணும்னா தேவன் பார்க்குற வண்ணமாக காரியங்களை பார்க்க பழகணும். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பார்ப்பதின் அடிப்படையில் எல்லா காரியங்களையும் பேசினாங்க. இவங்களுடைய பிரசங்கமும் அப்படித்தான் இருந்தது. அவருடைய எண்ணம் என்ன? நீதிமானுக்கு ஒரு துன்பமும் வராது. ஆனால் இன்னைக்கு உமக்கு சம்பவித்து இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீர் செஞ்ச பாவம். அந்த பாவத்திற்கான தண்டனை தான் இப்போ நீர் இருக்கிற சூழ்நிலை. உன் பிள்ளைகள் மரித்ததுக்கு காரணம் அவர்கள் செய்த துரோகம். அவர்களுடைய அக்கிரமத்திற்கு ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். ஒருத்தன் பிரசங்கம் பண்றான், உமக்கு வந்திருக்கிற இந்த தண்டனை போதாது, நீ உம்முடைய பாவம் பெருசு, ஆண்டவர் அனுமதித்திருக்கிற இந்த தண்டனை சிறுசுன்னு சொல்லி அவனுக்கு நடந்தவைகளையும் அவனுடைய வாழ்வையுமே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தொடர்பு படுத்தி பேசினார்கள். பார்ப்பதின் அடிப்படையிலே காரியங்களை நிதானித்து பேசினார்கள். இதற்கு நாமும் இன்றைக்கு விதிவிலக்கல்ல. என்னை விடுதலையாக்கின சத்தியங்களை உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இதிலிருந்து ஒரு 2 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். வேதனையின் நடுவில் இருந்த யோபு, அவனை சுற்றிலும் அன்றைக்கு பிரசங்கங்கள் நடந்தது. நல்லா கவனிங்க. முதல் காரியம், அவனை சுற்றி அநேக பிரசங்கங்கள் இருந்தாலும் அவனுக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தை யாரிடத்திலும் இல்லை. எப்படி சொல்லுகிறேன்? அவனுக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தை யாரிடத்திலும் இல்லை என்று எப்படி சொல்லுகிறேன் என்றால், தேவன் அவனை சந்தித்த போது, யோபுவை சந்தித்த போது, யோபுவுக்கு நடந்ததற்கான காரணத்தை தேவன் அங்கு சொல்லவே இல்லை. கொஞ்சம் கூட லைட்டாக கூட ஆண்டவர் என்ன செய்யலைன்னா, யோபுவே உன் வாழ்க்கையில் நடந்ததுக்கான காரணம் இதான்ப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட லேசா கூட சொல்லலை. ஆனால் இவங்க செஞ்சதெல்லாம் தேவன் சொல்ல விரும்பாத காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தேவன் சொல்ல விரும்பாத காரியங்களை எல்லாம் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு பிரசங்கம் இருந்தது யோபிற்கு, ஆனால் தேவன் பேச விரும்பின வார்த்தை இல்லை. இன்றைக்கும் லாக்டவுனில் இந்த சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைக்கும் சபையினுடைய வாழ்க்கையும் தொடர்பு படுத்தி பிரசங்கிக்கப்படுகிற அநேக பிரசங்கங்கள் இருக்கிறது. கவனமாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம்.
தேவன் சொல்ல விரும்பாதவைகளை சொல்லுகிற கூட்டம் அன்னைக்கு அநேகமாக இருந்தது. ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். யோபுவினுடைய உண்மை நிலவரம் என்ன? அவனுக்கு இவங்கெல்லாம் நான் சொல்லுது பாவம் செஞ்சதுனால தான் பாடுனேன். ஆனால் உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? யோபு பாவம் செஞ்சதுனால பாடுபடலை, அவனை பாவம் செய்ய வைப்பதற்காகத்தான் அத்தனை பாடுகளும் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது. பாருங்க, எத்தனை வித்தியாசம். பாவம் செஞ்சதுனால தானே பேசுனாங்க, ஆனால் அது கிடையாது உண்மை. உண்மை என்னன்னா, அவனை பாவம் செய்ய வைப்பதற்காக அத்தனை காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது. தேவஜனமே, பார்ப்பதின் அடிப்படையில் எதையும் நிதானித்து விட வேண்டாம். தேவன் பார்க்கும் வண்ணமா காரியங்களை பார்க்க பழகிக்கொள்வோம். அவன் பாவம் செய்வதற்காக அவன் மீது தொடுக்கப்பட்ட யுத்தம் அது. இதை பவுலினுடைய வாழ்க்கையில சற்று வித்தியாசமாக நம்ம பார்க்க முடியும். பவுல் வேதனையின் நடுவே வேதனை தரும் முள்ளை அவருடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்ததுக்கு காரணம், அவர் பாவம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக. தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வோம். தேவன் பார்க்கும் வண்ணமாக பார்க்க பழகிக் கொள்வோம். பவுலுக்கு வேதனை தரும் சூழ்நிலை ஏன் அனுமதிக்கப்பட்டது? அவன் பாவம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக. யோபு ஏன் இப்படிப்பட்ட பாதைக்குள் அனுமதிக்கப்பட்டார்? சத்துரு அவனை எப்படியாவது தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய வைத்து விட வேண்டும் என்பதற்காக. ஆனால் சுற்றி இருந்தவர்கள் பேசின காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அவர் பார்க்கிற வண்ணமாய் பார்க்க கிருபை செய்வாராக. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். குடும்பத்தில் பிரச்சனை, வாக்குவாதம் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. மூத்தவர், ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற தலைவர் இப்போ ஒரு முடிவு எடுக்கணும். அவர் பார்க்குறாரு, என்ன செய்யன்னு தெரில. மகனை கூப்பிடுறாரு, லோத் வா, நீ நானும் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம்ப்பா. ஆபிரகாமுக்கு எல்லா வித ரைட்ஸ் இருந்தது, அதிகாரம் இருந்தது. நீ எங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லா வித அதிகாரமும் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யலை. ஆபிரகாம் செஞ்சது என்ன? என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எனக்கு மிகவும் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருந்த வார்த்தைகள். 13வது அதிகாரம் வாசிப்போம், 8, 9. ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் இதை எடுத்துக்கிறேன், இதை நீ எடுத்துக்கோன்னு சொல்லலை. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போனேன். என்ன அர்த்தம்? ஒரு தம்பி ஆரம்பத்தில் அந்த வசனத்தின் அடிப்படையில் சொன்ன ஒரு காரியம், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ, உனக்கு எது பிடிக்கலையோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஆவிக்குரிய தலைவனுடைய சிறந்த முன் உதாரணம். தன்னுடைய பெரியப்பாவினால தான் தனக்கு ஆசீர்வாதம், தனக்கு கிடைத்து தான் சவதரித்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் ஆபிரகாம் தான். அவருடைய அர்ப்பணம், அவருடைய அழைப்பு. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் லோத்து கொஞ்சம் கூட யோசிக்காமல், இல்லை நான் உங்கள் கூடையே இருக்கிறேன்னு சொல்லி சரண்டர் ஆகிருக்கலாம். ஆனால் லோத்து அதெல்லாம் செய்யாமல் அவன் செஞ்ச காரியம், சுயநலமாக ஒரு காரியத்தை செஞ்சான். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து நீர்வளம் மிகவும் பெருகின அந்த யோர்தான் சமவெளி, சோதோம் குமாரா, அந்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறதின் அடிப்படையில் தீர்மானம் எடுத்தாரு. அப்படி ஏறெடுத்து பார்த்தாரா, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும்
நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. ஏறெடுத்து பார்த்து சுயநலத்தோடு கூட ஒரு முடிவை எடுத்து காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்குறோம். நடந்தது என்ன? சோதோமுக்கு போனார், நல்லா தான் இருந்தார், தான் பார்க்குறதின் அடிப்படையில் தீர்மானம் எடுத்தார். தனக்கு எது நலமாக இருக்குதோ அதன் அடிப்படையில் தீர்மானம் எடுத்தார். முதல்ல போய் சோதோமுக்கு வெளியே கூடாரம் போட்டார். நாள் ஆக ஆக சின்ன பிரச்சனை வந்தது. ஆபிரகாம் அதுலேயும் அவருக்கு உதவி செய்து அவரை காப்பாற்றி விட்டார். நாள் ஆக ஆக வெளியே இருந்த லோத்து சோதோமுக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்படி வாசம் பண்ணார்? அழைக்கப்பட்ட ஆபிரகாம் இன்னும் கூடாரத்தில் பரதேசியை போல வாழ்ந்துக்கிட்டு இருந்த நாட்களில் பட்டணங்களில் வீடு கட்டி ஜேன்னு வாழ்ந்தார் லோத். அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நான் எப்போவுமே இப்போ உள்ள சூழ்நிலைகளை வச்சு யோசித்து பார்ப்பேன். இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது, செல்ஃபோன், அழகாக ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய வீடுக்கு முன்னாடியே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆபிரகாமுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆபிரகாம் கூடாரத்தில் தான் இருந்தார். அப்போ கூட நினச்சிருக்கலாம் நான் எடுத்த தீர்மானம் நல்ல தீர்மானம் அப்படின்ட்டு. நடந்தது என்ன என்பது நமக்கு தெரியும். எல்லாவற்றையும் இழந்தவராய் மனைவி உப்புத்தூணாய் மாறிப்போனால் 2 மகள்களும் அருவருப்பான காரியத்தை செய்து ஒரு அருவருப்பான சந்ததி உருவாகுவதற்கு காரணமாய் மாறிவிட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, பார்த்ததின் அடிப்படையிலே தீர்மானித்ததினுடைய விளைவு. பார்த்ததின் அடிப்படையில் தீர்மானம். இந்த கால வேளையில் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். குடும்பத்தில் பிரச்சனையா, வாக்குவாதமா, ஜெபித்து தீர்மானம் எடுங்க. தேவன் எதுக்காக இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருங்கிறத கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க. உடனே நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு தீர்மானம் எடுக்காதீங்க. கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. அவருடைய சித்தம் என்னங்கிறத கேட்டு செயல்படுங்க. லோத்து அப்படி இல்லை. பிரச்சனை வந்ததும் அங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் போயிட்டான். பார்த்ததின் அடிப்படையில் தேவன் என்ன விரும்புகிறாரு, அவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறாருங்கிறதெல்லாம் யோசிக்கலை. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. அவன் கண்களை ஏறெடுக்கலை. ஆண்டவர் சொன்னார், எப்போ லோத்து பிரிஞ்சு போனானோ அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசினார். ஆபிரகாமே, உன் கண்களை ஏறெடுத்து பார், மேற்கு கிழக்க எவ்வளவு தூரம் உன்னால் நடந்து போக முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து போ, இந்த தேசம் அனைத்தையும் உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சுயமாய் செயல்படலை. அவர் பார்க்க சொன்ன விதமா பார்த்த ஒரு மனிதன் ஆபிரகாம். எனக்கு அருமையானவர்களே, பார்க்கிறதின் அடிப்படையில் எதையும் தீர்மானிச்சிடாதீங்க, நிதானிச்சிடாதீங்க. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசி அழுதுகிட்டு இருக்கிறாரு சவுலுக்காக. ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறாரு. எந்த மட்டும் சாமுவேல் அழுவ, எழும்பு, தைல குப்பிய நிரப்பு, அபிஷேக தைலத்தை, அந்த தைல குப்பியை, உன்னுடைய குப்பியை தைலத்தால் நிரப்பு, ஈசாயின் வீட்டுக்கு போ, பெத்லகேமுக்கு போ, அவர்களில் ஒருவனை நான், அவனுடைய குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், அங்கே போய் அவன் அபிஷேகம் பண்ணுன்னு ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொன்னபோது சாமுவேல் செஞ்ச காரியம் என்ன? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். அதில் சாமுவேல் மூத்த மகன் எலிசாயினுடைய மூத்த மகன் எலியாபை பார்த்த உடனே அவர் சொன்ன காரியம் என்ன? 6வது வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றார். மூத்த ஊழியர் சத்தம் கேட்டு தேவனுடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட சாமுவேல் இங்க ஒரு பெரிய தவறை செய்வதற்கு முற்படுகிறத நம்ம பார்க்குறோம். அவனுடைய தோற்றம், அவனுடைய சரீர வளர்ச்சி இதெல்லாம் பார்த்ததும் எலியாப் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமையில சாமுவேல் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அவரோடு கூட பேசினார், இவன் அல்ல என்று. கருமையானவளே, ஸோ தேவன்
தெரிந்தெடுக்காத ஒரு நபரை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு ஊழியர் ஆயத்தமாயிட்டாரு. கவனம் கவனம். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் இந்த வசன பகுதி மிக முக்கிய பங்காற்றினது. அதை நான் சொல்கிறேன். ஸோ தேவன் தெரிந்தெடுக்காத ஒரு நபரை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆயத்தமாயிட்டாரு. எப்போ? தேவன் பார்க்குற வண்ணமாக பார்க்காத நிலைமையில், அல்லது தேவனுடைய சித்தம் அறியாமல் செயல்பட துணிந்த போது நடந்த காரியம். ஸோ தேவன் தெரிந்தெடுக்காத ஒரு நபரை இங்கே சூஸ் பண்ணுறாரு. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவன் தெரிந்தெடுத்த நபரை தள்ளி விடுவதற்கு ஆயத்தமாகிறான் ஒருவர். யார் என்றால் யோசேப்பு. பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாகி கன்னிப்பெண் மரியாள் அங்கு இருக்கிறார்கள். இதை அறிந்த யோசேப்பு மனுஷர் பார்க்கிறபடி பார்த்து அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை தள்ளிவிடுறதற்கு ஆயத்தமாக இருந்தான். இதுக்கெல்லாம் காரணம் பார்ப்பதின் அடிப்படையில் நிதானித்ததினுடைய விளைவு. பார்வையின் அடிப்படையில் நிதானித்ததினுடைய விளைவு இது. ஆனால் 2 பேருமே தப்புவிக்கப்பட்டார்கள். 2 பேருமே தப்புவிக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார். எப்படி தப்புவிக்கப்பட்டார்கள்? ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார். அதெல்லாம் கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், ஈசாயினுடைய வீட்டை சொன்னார், அவனுடைய குமாரரை சொன்னார். ஆனால் யாருன்னு சொல்லலை. நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க, யாருன்னு சொல்லலை. ஏன்? He wanted to teach a lesson to his prophet. தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார். என்ன? ஊழியத்தின் எல்லா பகுதிகளிலும் சாமுவேலே, என் சத்தத்தை கேட்டு நீ செயல்படணும். பார்க்கறதின் அடிப்படையில், கேட்கறதின் அடிப்படையில் தீர்மானம் எடுத்துடக்கூடாது. என் சித்தம் அறிஞ்சு நீ செயல்படணும். இதுதான் ஆண்டவர் எனக்கு இடைப்பட்ட காரியம். நான் ரெடி ஆயிட்டேன் ஒரு சின்ன காரியத்தை செய்வதற்கு. ஆனால் ஆண்டவர் இந்த வசன பகுதியை காண்பித்து அந்த தவறிலிருந்து எங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். தைரியமாக சொல்லுவேன், கர்த்தர் காத்து கொண்டார். அங்கே அழகான ஒரு லெசனை ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சாமுவேல், நான் புறக்கணிச்சிட்டேன்ப்பா. நான் மனுஷர் பார்க்குறபடி பார்க்க மாட்டேன். அதனுடைய அர்த்தம் என்ன? மனிதர்கள் தீர்மானம் எடுக்கிற வண்ணமாக நான் தீர்மானம் எடுக்க மாட்டேன். நான் மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் பார்க்குற வண்ணமாக பார்க்கணும் சாமுவேல்னு ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் வெளி தோற்றத்தை பார்த்து நிதானிக்கிற ஒரு பெரிய தவறான காரியத்திலிருந்து நீங்கள் தப்பு வைக்கப்படணும்னா தேவன் பார்க்குற வண்ணமாக பார்க்க பழகிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வர பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம், ஊழியத்தின் பாதையில் எடுக்க வேண்டிய தீர்மானங்களாக இருக்கலாம். வெளித்தோற்றத்தின்படி காரியங்களை பார்க்காதீர்கள். தேவன் பார்க்கும் வண்ணமாய் பார்க்க பழகிக்கொள்ளுங்கள். அவைகளுக்கு பின்னால் இருக்கிற தேவ சித்தம் அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சாமுவேலும் சரி, யோசேப்பும் சரி, அவர்கள் செய்ய இருந்த மிகப்பெரிய தவறான காரியத்துக்கு தப்பி வைக்கப்படுவதற்கு காரணம் கர்த்தருடைய சத்தம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருப்பது இந்த பரிசுத்த வேதாகமம். Bible is God's word. The message we receive from it, it's the voice of God. வேதாகமம் ஆண்டவருடைய வார்த்தை. அதிலிருந்து நாம் பெறுகிற செய்திகள் தேவன் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய சத்தம். தேவன் நம்மோடு கூட பேசுகிறாரா? தேவன் நம்மோடு கூட பேசுகிறாரா? நான் சொல்லுவேன், இந்த லாக்டவுன் நாட்களில் நான் ரொம்ப பைபிள் நான் வாசித்தேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் வாசித்த வசனங்கள் எனக்கு பலனாக இருந்ததுனால அநேக காரியங்களில் நிற்பதற்கு பலன் தந்தார் ஆண்டவர். அநேக காரியங்களில் அவர் விரும்புகிற வண்ணமாக நிற்பதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். அந்த வார்த்தைகளின் மூலம் நான் சொல்லுவேன். ஸோ ரீட் இட் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட்.
வாசிக்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற அந்த சத்தத்தை கேட்குற பழக்கம் உங்களுக்குள்ளே உண்டாகட்டும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறத அவர் பார்க்குற வண்ணமாக உங்களை பார்க்க பழக்க வைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஸோ தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டவர்களாய், அல்லது தேவன் பார்க்கிற வண்ணமாக நம்ம உலகத்தை பார்க்க பழகிட்டோம்னா, நம்முடைய வாழ்க்கையை பார்க்க பழகிட்டோம்னா, நம்ம தப்பு வைக்கப்படுற முதல் காரியம், காண்பவைகளின் அடிப்படையில் எந்த தீர்மானமும் எடுக்க மாட்டோம். தேவ சித்தம் அறிந்து செயல்படுவோம். ரெண்டாவது, நாம் தப்பு வைக்கப்படுகிற ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ரெண்டாவது, சத்துருவின் வஞ்சகங்களுக்கு நாம் தப்பு வைக்கப்படுவோம். சத்துருவின் பொய், அவனுடைய பொய் மற்றும் அவனுடைய வஞ்சகமான காரியங்களுக்கு தப்பு வைக்கப்படுவோம். பொய் என்று சொல்லும்போது நம்ம போல பொய் சொல்ல மாட்டான். நம்ம தான் பொய் சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம பொய் சொல்கிறோமா இல்லையான்னு. அப்படி பொய் சொல்ல மாட்டான் சாத்தான். அவன் ரொம்ப தந்திரசாலி. ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் அவன் பொய் சொன்னது எப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தி இங்கே இருக்கிற சகல விருட்சங்கள், இங்கே இருக்கிற காரியங்களில் ஆண்டவர் புசிக்கக்கூடாது என்று சொன்னது உண்டோ? அவனுடைய காரியத்தை ஆரம்பித்ததே வார்த்தையை பயன்படுத்தி தான். ஸோ அப்படி தான் அவன் போய் சொல்லுவான், அப்படியே உண்மை மாதிரி பேசுவான். ஸோ இப்படிப்பட்ட வஞ்சகத்துக்கு நீங்களும் நானும் தப்பு வைக்கப்படணும்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். அவர் பார்க்குற வண்ணமாக நம்ம பார்க்க பழகணும். சத்துரு செய்கிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அதாவது கர்த்தர் செய்யாத ஒன்றை அவர் செய்கிறாருன்னு சொல்லி ஜனங்களை நம்ப வைப்பது. ஸோ இப்படி ஜனங்கள் நம்பும்போது உண்மையாக கர்த்தர் நடப்பிக்க ஆயத்தமாக இருக்கிற காரியத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி விடுவான். நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. சத்துருவினுடைய மிகப்பெரிய தந்திரம், கர்த்தர் செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறாருன்னு சொல்லி ஜனங்களுக்கு காண்பித்து, கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிற காரியத்தை காணக்கூடாதபடி ஜனங்களினுடைய கண்களை குருடாக்கி விடுவான் சத்துரு. இப்படிப்பட்ட வஞ்சகத்துக்கு நீங்களும் நானும் தப்பு வைக்கப்படணும். தேவனுடைய பிள்ளைகளை, குறிப்பாக கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் இப்படிப்பட்ட காரியத்திற்கு தப்பு வைக்கப்படணும். இதுதான் ஆகாபினுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆகாப் சீரியரோடு கூட அவனுடைய கடைசி நாட்களில் நடந்தது. அவனுக்கு கிடைத்த ஒரு நல்ல தருணம், ஆனால் அதை அவன் பயன்படுத்தி கொள்ளலை. யோசபாத்தும் ஆகாபும் கூட்டு சேர்ந்து சீரியரோடு கூட யுத்தத்திற்கு போக ஆயத்தப்பட்ட போது யோசபாத் சொல்றான், தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கேட்போம் அப்படின்னு. 400 தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, நீர் கீலேயாத்தின், அதை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். 400 தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளும் ஏக வாக்கா இருந்தது. நீங்க போங்க, ஆண்டவர் எதிரிகளை உங்க கையில், உம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார் என்பது. நல்ல கவனிங்க. கர்த்தர் செய்யாத ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது போல காண்பிக்கிற சத்துருவின் வஞ்சகம். 400 பேரும் சொல்றான், நீர் போனீர்னா நிச்சயம் உமக்கு வெற்றி அப்படின்ட்டு. ஆனால் யோசபாத்துக்கு கொஞ்சம் அதில் யோசனை, எதுவும் சரியா இல்லை அப்படின்ட்டு. இவர்கள் எல்லாம் சொன்னதை கேட்டாலும் யோசபாத்துக்கு அதிலெல்லாம் திருப்தி இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசி இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது அதற்கு ஆகாப் சொன்ன காரியம், ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்னை குறித்து எப்போதும் நன்மையாக இல்லை தீமையாகவே பேசுகிறவன் அப்படின்ட்டு. வித்தியாசம் இப்போ வேறு மாதிரி சொல்கிறான்டா, அவன் எப்போதும் நெகட்டிவாகவே பேசுகிறவன். மிகையா உண்மையான தீர்க்கதரிசிக்கு பேர் அப்படித்தான் இருந்தது. நடந்தது என்ன, அவன் வந்தபோது அவனுடைய செய்தி வித்தியாசமாக இருந்தது.
நல்லா கவனிங்க. கடைசி தருணம், கடைசி நேரம், ஆகாப் அவன் காப்பாற்றப்பட முடியாமல் அந்த யுத்த களத்தில் மாண்டு போகிறான். காரணம் சத்துருவினுடைய வஞ்சகம். என்ன வஞ்சகம்? கர்த்தர் செய்யாத ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய ஆயத்தமாக இருக்கிறாருன்னு பொய்யை காண்பித்தான். கர்த்தருடைய பேர்லேயே நடந்துச்சு. தேவஜனமே, இப்படிப்பட்ட வஞ்சகத்துக்கு நீங்களும் நானும் தப்பு வைக்கப்படணும். அழகா அவனுக்கு முன்னாடி டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் நடக்குது. சிதேக்கியான்கிற ஒரு தீர்க்கதரிசி 2 இருப்பு கொம்புகளை உண்டு பண்ணி கொண்டு, நீர் இப்படி சீரியரை முட்டி தள்ளுவீர், முறியடிப்பீர்லாம் சொல்லி காமிச்சு அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிகிறத பார்க்குறோம். ஆனால் உண்மையான தீர்க்கதரிசி அவன் வந்து அங்கே என்ன நடக்கிறது, தேவனுடைய சித்தம், ஆகாப குறித்த சித்தம் என்ன, அதை வெளியரங்கமாக்கியும் அங்கே ஈடுபடலை. அவன் பரிதாபமாக யுத்த களத்தில் மாண்டு போனான். மிகாயாவினுடைய செய்தி என்னங்கிறத நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தில் 400 பேருடைய செய்தி வேற, இந்த ஒரு மனிதனுடைய செய்தி வேற. அவன் பார்த்ததெல்லாம் தேவன் பார்க்கும் வண்ணமா. அங்கே நடக்கிற காரியங்களை குறித்த தேவ சித்தத்தை அறிந்த ஒரு மனிதனாக நின்னான் மிகாயா. சத்துரு நம்மக்கிட்ட கொம்பு வச்சு கருத்த உருவத்தோடு வந்து நின்று போய் சொன்னால் நம்ம ஏமாற மாட்டோம். ஆனால் சத்துரு இங்கு ஆகாப வஞ்சத்தது எப்படின்னா, கர்த்தருடைய பேரில், போதனைங்கிற பேரில் ராஜாவை வஞ்சித்துட்டான். அதைத்தான் மிகாயா சொல்கிறான். பரலோகத்தில் நான் பார்த்தேன், யார் போய் இந்த காரியத்தை செய்வான்னு ஆண்டவர் கேட்டபோது ஒரு ஆவி வந்து சொல்லிச்சு, பொய்யின் ஆவியாக நான் போய் நிற்பேன், அவனுக்கு போதனை செய்வேன். 21வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன். என் அருமை தேவஜனமே, கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இராத காரியத்தை செய்ய போறாருங்கிற போதனைகள் இன்னைக்கு ஏகப்பட்ட ஆன்லைன் மெசேஜஸை கேட்குறோம். எச்சரிக்கை, கவனமாக இருப்போம். நடந்தது என்ன? இந்த மனிதனுடைய வார்த்தை எடுபடலை. இவனுக்கு கிடைச்ச பரிசு, உண்மையான செய்தியை சொன்ன இந்த மனுஷனுக்கு கிடைச்ச பரிசு சிறைச்சாலை. அவனை அடைச்சிட்டாங்க. இடுக்கத்தின் அப்பம், தண்ணீர். எனக்கு அருமையானவர்களே, அங்கே நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு. ஆனால் சத்துருவின் வஞ்சகம், ஆகாப் தப்பிக்கலை. இதுதான் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையில் தொடர்ந்தேர்ச்சியாய் நடந்தது. ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசி தேவனுடைய ஜனங்களின் நடுவே காணப்பட்ட பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரிடத்தில் அலறுகிறார். ஆண்டவரே, எது வரைக்கும் நான் இந்த காரியங்களை பார்ப்பேன்? ஆண்டவரே, எது வரைக்கும் இப்படிப்பட்ட தீமைகளை நான் நம்முடைய ஜனத்தின் நடுவே பார்ப்பேன் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவரிடத்தில் ஒரு காரியத்தை பேசினார். என்ன? 5வது வசனத்தை வாசிப்போம். 1வது அதிகாரம் 5, ஆபகுக் 1:5. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆண்டவர் ஆபகுக்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. இவர் ஜெபிக்கிறாரு, அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. ஆண்டவரே, நான் எத்தனை நாள் இப்படி காரியத்தை நான் பார்க்கணும்? தேவ ஜனங்களின் நடுவே இருக்கிற பாவம், அக்கிரமம், தீமை, இதை நான் எவ்வளோ நாள் பார்க்கணும்? ஆண்டவரே, ஏன் இப்படி காரியங்கள் நடக்குன்னு ஜெபித்த போது ஆண்டவர் சொன்ன காரியம், பிரஜாதிகளை பார்த்து பிரமித்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இன்னைக்கு சில இடங்களில் இந்த வசனங்கள் வாக்குத்தத்தமாக சொல்லப்படுது. நான் சொல்கிறேன், வசனத்தை அதனுடைய சூழ அமைவோடு கூட
எந்த அர்த்தத்தில் ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்த்து நம்ம பயன்படுத்துறது மிகவும் நல்லது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனம் அதுக்கு விவரித்து சொன்னாலும் அது விசுவாசிக்காது. என் ஜனத்துக்கு விவரித்து காண்பிக்கப்பட்டாலும் அது விசுவாசிக்க கூடாத ஒரு காரியத்தை நான் உங்கள் நடுவில் நடப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். என்ன காரியம்? மிகப்பெரிய ஒரு ஆபத்து, ஒரு தீங்கை நான் நடப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அதுக்கு கீழே உள்ள வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். பாபிலோனியனுடைய படையெடுப்பை குறித்து ஆண்டவர் அங்க சொல்றாரு. அவன் வருவான், தேவ ஜனத்தை எப்படி சிறைப்பிடித்து கொண்டு போவான்னு கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, தெரியும். அதைத்தான் ஆண்டவர் அங்க சொல்றாரு. நான் அதை விவரிச்சாலும் என் ஜனம் விசுவாசிக்காது. அப்படிப்பட்ட ஒரு கிரியையை நடப்பிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இதை கேட்டுட்டு ஆபகுக் மீண்டும் கதறுகிறான். ஆண்டவரே, என் ஜனம் நீதிமான், ஏதோ கொஞ்சம் பாவம் செஞ்சுட்டு உண்மைதான். ஆனால் அந்த ஜனத்தை, நீதிமானாக இருக்கிற அந்த ஜனத்தை தண்டிக்கிறதற்கு அதிலும் கேடான ஒரு துன்மார்க்கனை நீங்கள் நியமித்து கூட்டிட்டு வரீங்களா? அலறாரு. விசுவாசத்தாலும் விவரிக்க கூடாத ஒரு கிரியையை நடப்பிப்பேன். என்ன தெரியுமா? தேவ ஜனத்துக்கு இந்த ஆபத்து எடுத்து சொல்லப்பட்ட போதெல்லாம், கர்த்தர் இதை செய்ய போகிறார் என்று சொல்லப்பட்ட போதெல்லாம் தேவஜனம் நம்புவதற்கு ஆயத்தமா இல்லை. ஆகாபை போலவே பொய்யின் வார்த்தைகளை நம்பி அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறத பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, கடைசி நாளில் வாழ்கிறோம். எச்சரிக்கையாக இருப்போம், கவனமாக இருப்போம். எரேமியாவின் நாட்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆண்டவர் எதை பொய்ன்னு சொல்கிறாருங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாசிப்போம். 7வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி, கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள், பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். போதும். எதை சொல்றாரு பொய் வார்த்தைன்னு? நல்லா கவனிங்க. அன்னைக்கு இருந்தவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணது ஆலயத்தை காமிச்சு தான் பேசினாங்க. கர்த்தரின் ஆலயம் இதுவே, கர்த்தரின் ஆலயம் இதுவே. பாகாலினுடைய ஆலயத்தை காமிச்சு பேசல, விக்கிரக கோயிலை காமிச்சு பேசல, ஆண்டவருடைய ஆலயத்தை காமிச்சு தான் பேசினாங்க. ஆனால் ஆண்டவர் அதை என்ன சொல்றாரு? பொய்யின் வார்த்தைகள், பொய்யின் வார்த்தைகள். அந்த அர்த்தம் என்ன? கர்த்தருடைய ஆலயம் இங்கே இருக்குது, நமக்கு எந்த தீங்கும் வராது. we are safe. அன்னைக்கு நடந்த பிரசங்கம் அதுதான். we are safe. என் அருமை தேவ ஜனமே, கர்த்தர் நடப்பிக்காத ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு சொல்லுகிற பொய்யின் வார்த்தைகள் பொய்யா வந்ததுன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கர்த்தருடைய பெயரை சொல்லியே அது வரும்போது கண்டுபிடிப்பது கடினம். ஜாக்கிரதையாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த எரேமியா வரப்போகிற தீங்க பார்த்தவன். ஒரு பானை கொட்டி கிடக்குது, அதிலிருந்து பொங்கி வர்ற காரியத்தை பார்க்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, வடக்க இருந்து தீங்கு வருது எரேமியா, என் ஜனத்துக்கு சொல்லு. கடைசி வரைக்கும் ஜனம், அந்த ராஜாக்கள் கர்த்தர் நடப்பிக்க போகிற காரியத்தை நம்புவதற்கு ஆயத்தமாக இல்லை. பரிதாபமாக அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சது, பரிதாபமாக அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சது. என் தேவ ஜனமே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஏராளமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை வஞ்சிப்பதற்கு சத்துரு செய்கிறான். சமீபத்தில் நான் கேட்ட ஒரு காரியம், யாரோ ஒரு ஊழியர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இரவில் வரப்போகிறாருன்னு சொன்னதை கேட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு புறப்படுவது போல ஆயத்தமாகி அந்த இரவு காத்திருந்தார்களாம்.
விசுவாசிகள். எத்தனை வேதனைக்குரிய காரியங்கள் இவைகள், எத்தனை வேதனைக்குரிய காரியங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட சத்துருவின் வஞ்சகத்துக்கு தப்பு வைக்கப்படணும்னா மிகாயாவை போன்று, எரேமியாவை போன்று, ஆபகுக்கை போன்று தேவன் பார்க்கும் வண்ணமாய் உன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்க பழகிக்கொள். அப்படி நீ வாழும்போது மிகாயாவை போல தனிமைப்படுத்தப்படலாம். நீ விவரித்து சொல்லுகிற காரியங்கள் ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம், பரிகசிக்கப்படலாம். எரேமியாவை போன்று ஃபெலோஷிப் வித் காட். சில நேரங்களில் ஆண்டவரோட கூட ஐக்கியமாக இருப்பதற்கு நமக்கு கிடைக்கிற பரிசு ஐசோலேஷன். மனிதர்களிடத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுவோம். அப்படிப்பட்ட விலைக்கரையை நம்ம செலுத்தி தான் ஆகணும். அந்த தொடர்பை வளர்த்து கொள்ளுவோம், தேவனோடு தொடர்பை வளர்த்து கொள்ளுவோம். அவர் பார்க்குற வண்ணமாக பார்க்க பழகுவோம். சத்துரு சொல்லுகிற பொய்யான காரியங்கள், பொய்யான போதனைகள், இதற்கு இடம் செவி சாய்த்து கர்த்தர் நடப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறவைகளை காண்பதற்கு குருட்டாட்டம் உள்ளவர்களாய் மாறிவிடாதபடி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சுதேவனோடு உள்ள ஐக்கியம் பெருக பெருக நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். அவர் பார்க்கிற வண்ணமாய் பார்க்க நமக்கு கிருபை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். 2 காரியங்கள். ஒன்று, பார்ப்பதின் அடிப்படையில் நீ தப்புவிக்கப்படுவாய். பார்ப்பதின் அடிப்படையில் நிதானிக்கிறது அல்லது தீர்மானங்கள் எடுப்பதற்கு நீ தப்புவிக்கப்படுவாய். சத்துருவின் பொய்யான வஞ்சகங்கள், இதற்கு நீங்கள் தப்புவிக்கப்படணும்னா தேவன் பார்க்கும் வண்ணமா அல்லது தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டவர்களா வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களில் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். டி மேஜர். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின். தேவ என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. அன்பின் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடு உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ ஜனமாய் சபையாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை தாரும். நாங்கள் தியானித்த வார்த்தைகளின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறோம். வயது முதிர்ந்தவர்கள் இருந்து ஆண்டவரே சிறு பிள்ளைகள் வரைக்கும் இது உங்கள் மந்த ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட உம்முடைய திருக்கூட்டம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அன்பின் கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.